உங்க வீட்டு வாசலில் கணபதி எந்திரம் இருக்கா? கல்லுப்பு எடுத்து வையுங்கள். இனி ஒரு கண்படாது. முன்பெல்லாம் எங்காவது வெளியூர் போய் வந்தாலும் அல்லது சாதாரண நாட்களில் கூட வீட்டில் திருஷ்டி சுத்துவது வழக்கம். ஆனால் இப்போது அதை பலரும் மறந்துவிட்டார்கள். இந்நிலையில் வீட்டு வாசலில் கணபதி எந்திரம் மாட்டுவது மற்றும் கல்லுப்பில் திருஷ்டி சுத்துவதால் என்ன நடக்கும் என ஜோதிட வாத்தியார் கூறிய தகவல்கள் ஆச்சரியம் கொடுத்துள்ளது. வீட்டின் வாசல் என்பது நம்முடைய வாழ்வின் முதன்மை வாயிலாக கருதப்படுகிறது. அந்த இடத்தில் கணபதி எந்திரம் வைத்தால் வீட்டில் சகல நன்மையும் நிலைக்கும். பொதுவாக வீடு என்பது உள்ளே இருக்கும் மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடமாக வேண்டும். ஆனால் சில நேரங்களில் எதிர்மறை சக்திகள், கண் திருஷ்டி, அனிஷ்டங்கள் போன்றவை வீட்டிற்குள் புகுவதால் குடும்பத்தில் தோல்விகள், ஆரோக்கிய குறைபாடு, பொருளாதார இழப்பு, மன அமைதி குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இதை தவிர்க்க வீட்டு வாசலில் கணபதி எந்திரத்தை நிறுவுவது மிகவும் பரிகாரமாக இருக்கும். கணபதி பகவான் விநாயகர், விநாயகா, பிள்ளையார், லம்போதரன் என்று பல்வேறு பெயர்களில் வழிபடப்படுகிறார். இவர் தடை நீக்கி வீட்டிற்கு செழிப்பு தருபவர். கணபதி எந்திரம் வீட்டின் வாசலில் இருப்பதால் வீட்டில் உள்ளவர்கள் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் முன்னேறி செல்வதை உறுதி செய்ய முடியும். கணபதி என்பது கல்வி, செல்வம், வாழ்க்கை முன்னேற்றம், குடும்ப அமைதி என அனைத்து விதத்திலும் சாதகமாக இருப்பவர். கண் திருஷ்டியால் ஏற்படும் பாதிப்புகள். ஒருவருக்கு எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்கள் பார்க்கும்போது அவர்களால் நேரடியாக அல்லது மறைமுகமாக திருஷ்டி ஏற்படலாம். இதுவே கண் திருஷ்டியாக கருதப்படுகிறது. இதை இல்லாமல் செய்யும் பரிகாரம் கல் உப்பு திருஷ்டி சுத்தி செய்தல். கண் திருஷ்டி இருந்தால் குழந்தைகள் அதிகமாக அழுவார்கள், தூக்கம் குறையும், உடல் நலம் பாதிக்கப்படும். வீட்டு பெரியவர்களுக்கு திடீர் தலைவலி, மன அமைதி குறைவு, பணவரவு தடை போன்றவை நேரிடலாம். தொழில் சிறப்பாக சென்று கொண்டிருந்தாலும் திடீரென்று நஷ்டம் ஏற்படலாம். உறவினர்கள் வந்த பிறகு சில நேரங்களில் வீட்டு சூழல் மாற்றம் அடையலாம். அசாதாரண பிரச்சனைகள் உருவாகலாம். திருஷ்டி நீக்கும் பரிகாரம் கல்லுப்பு முறையில் செய்ய வேண்டியது. கண் திருஷ்டியை நீக்க வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து மற்ற நாட்களில் கல்லுப்பு கொண்டு திருஷ்டி சுத்தி செய்யலாம். இதை செய்யும் முறை: காலை அல்லது மாலை நேரத்தில் ஒரு கை நிறைய கல் உப்பு எடுக்கவும். வீட்டில் உள்ள அனைவரையும் பார்த்து, முக்கியமாக குழந்தைகளை உப்பு கொண்டு 3 முறை சுற்றி திருஷ்டி எடுக்க வேண்டும். அதை உடனே வீட்டின் வெளியே தூக்கி போட வேண்டும். மணல் அல்லது கழிவு நீரில் போடலாம். திருஷ்டி நீக்கும் போது தோஷம் போகட்டும், நன்மை நிலைக்கட்டும் என்று சொல்லி வைக்கலாம். வீட்டு வாசலில் ஒரு நாளைக்கு ஒரு முறை கல் உப்பு தெளித்தால் வீட்டிற்குள் வரும் எதிர்மறை சக்திகள் தடுக்கப்படும். கணபதி எந்திரம் மற்றும் திருஷ்டி சுத்தியின் தாக்கம். வீட்டில் கணபதி எந்திரம் இருந்தால் அது ஒரு ஆன்மீக கவசம் போல செயல்படும். கணபதி பக்தர்களுக்கு இது மிகவும் பயனளிக்க கூடியது. திருஷ்டி நீக்குவதற்கும் கணபதி எந்திரம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக விளங்குகிறது. கணபதி எந்திரத்தை நிறை குறையில்லாமல் ஆவாகனம் செய்து, அதாவது அர்ச்சனை செய்து வாசலில் வைக்க வேண்டும். இது வீட்டிற்கு எதிர்மறை சக்திகளை வராமல் தடுக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எளிதாக கஷ்டம் வராது. கணபதி எந்திரம் இல்லாவிட்டாலும் வீட்டின் வாசலில் சுந்தர கணபதி படத்தை வைப்பது கூட நன்மை தரும். கணபதி மூல மந்திரம் ஓம் கண கணபதியே நமக தினமும் சொல்லலாம். இதெல்லாம் இணைந்து வரும்போது வீட்டில் சௌக்கியம், செல்வம், அமைதி கிடைக்கும். செல்வ வளமான, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை பெற இதை பின்பற்றலாம். இதை தொடர்ந்து செய்வதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள்: வீட்டு உறவினர், நண்பர்கள் வீட்டுக்கு வந்தாலும் அவர்களால் ஏற்படும் திருஷ்டி நீங்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். புதிய வாய்ப்புகள், தொழில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளுக்கு ஆரோக்கியம், கல்வி வளர்ச்சி கிடைக்கும். எதிர்ப்புகள் குறைந்து வெற்றி பெறும் நிலை உருவாகும். சுருக்கமாக கூறலாம் என்றால், கணபதி எந்திரத்தை வாசலில் வைப்பது ஒரு முழுமையான கவசமாக செயல்படும். அதன் சக்தியை மேம்படுத்த கல் உப்பு திருஷ்டி நீக்குதல் ஒரு சிறந்த முறையாக இருக்கும். இதை தொடர்ந்து செய்வதால் வீட்டில் இருந்து கொண்டே நேர்மறை சக்தியை பெருக்கிக் கொள்ளலாம். மேலும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் வாழலாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.